வணக்கம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் பீமன் ரெண்டு பேருக்கும் டயட்டிங் சொல்லி தந்தாங்களாம் அவங்க அம்மா. பட் ஒன் guy kept getting fatter and bulkier. The other guy was lean, mean and fit. Who followed the diet better? சொல்லுங்க பார்க்கலாம். The answer is Arjunan. ஆன்சர் ஏன் தெரியுமா? அர்ஜுனன்ட்ட தான் வில் பவர் இருக்கு. ஜோக் பிடிக்கலையா? எனிவே, இன்னைக்கு வில் பவர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ லெட் மை ஸ்டார்ட் வித் எ கிளாசிக் அட்வர்டைஸ்மெண்ட். சம் ஆஃப் யூ மே ரீகால். ஆனால் இங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. பரவாயில்ல. கண்ணா, 2வது லட்டு தின்ன ஆசையா? புது கேட்பரி டெய்ரி மில்க் சாட்ஸ் ₹2 2 லட்டு. ஞாபகம் இருக்கா? லட்டு தின்ன ஆசையா, அப்புறம் 2 லட்டு தின்ன ஆசையா? எக்ஸாக்ட்லி that was the psychological experiment that a group of scientists did almost 50-60 years ago. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணாங்க. They have kept repeating it too. The experiment goes like this. It's called the marshmallow test. ஒரு ஸ்வீட் கொடுக்குறேன், இப்போவே சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோ. 15 நிமிஷம் கையில் வச்சுட்டு சாப்பிடாம இருக்க முடிஞ்சதுன்னா 2 ஸ்வீட் தரேன். இஃப் யூ கேன் டிலே யுவர் கிராட்டிஃபிகேஷன், இஃப் யூ கேன் பிளான் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இன்னைக்கு 10 ரூபா வேணுமா, நாளைக்கு 100 ரூபா வேணுமா? That's the kind of question. So if you can wait, you get 2. If you eat it now, you get 1. What would you choose? அப்படின்னு கிண்டர்கார்டன் குழந்தைகளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. Some children waited, some children just couldn't resist the temptation. They tracked the progress of these children. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் ட்ராக் பண்ணாங்க. ட்ராக் பண்ண போது these were the results they found. இப்போவே கொடு, இப்போவே சாப்பிட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னவங்களுக்கும், ஐ வில் வெயிட் அண்ட் கெட் மோர் அப்படிங்கிறவங்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இப்போவே கொடுங்கிறவன் டைம் வேஸ்ட் பண்ணானா, டிவி பார்த்து கேம்ஸ் விளையாடி. இந்த ஆள் நைட் அண்ட் டே உட்காந்து படித்தாராம். இப்போவே கொடுங்கிறவன் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ஹீ இஸ் டூயிங் கிளீனர் டியூட்டி. வெயிட் பண்ண ஆள் நல்ல $multi-million டீல் க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் அப், இஸ் அன் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை சொன்னாங்க. நிறைய தடவை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் திஸ் இஸ் த கன்க்ளூஷன் வி ஹாவ் ரீச்ட் அப்படின்னு சொன்னாங்க. There is a beautiful Chinese proverb too, echoing the same sentiment. Chiang ku ho tiang அப்படின்னு ஒரு ப்ராவர்ப். அது முதல்ல பிட்டராக இருக்கும், அப்புறம் தான் ஸ்வீட்டாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் எப்போவுமே பிட்டராக இருக்கும். அதோடைய ரிசல்ட்ஸ் இந்த நெல்லிக்காய் இருக்குமே, அது நெல்லிக்காயை கசப்பாக சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்களே, that is the essence of this proverb. நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்தாங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்ணினேன்னா கொஞ்ச நாளில் ஹெல்த்தியாகலாம், இப்போ நல்லா படித்தேன்னா உன்னுடைய ட்ரீம் ஸ்கூலுக்கு போகலாம், இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடை க்ளீன் பண்ணேன்னா ரொம்ப சுத்தமான அழகான வீடாக இருக்கும், இப்போ சாப்பிடாமல் நீ கண்ட்ரோல் பண்ணேன்னா நிறைய பணம் சேமிக்கலாம், இப்போ பணம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தேன்னா உன்னுடைய ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் they gave. பட் நில்லுங்க, இன்னொரு சைடில் another group of scientists, psychologists have done similar research. அவங்க ரிசர்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, that happened more recently, 90s, 20 years ago. அந்த ரிசர்ச்சில் என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா, வில் பவர் டிப்ளீட் ஆகுமா, அதோட ஒரு ட்ரெயின் அப்படின்னு இருக்கா, என்னுடைய வில் பவரை தீர்த்துட்டேன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கா? That was what they wanted to find. So here is one experiment they did. ஒரு ரூம் இருக்குது,
அந்த ரூமில் வந்து ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் கேண்டிடேட்ஸை ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஒரு சைடில் வந்து ஒரு பிளேட் ஃபுல் ஆஃப் சாக்லேட் சிப் குக்கீஸ் இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு பிளேட்டில் ஸ்பினாச் அண்ட் குக்கும்பர் அண்ட் ரேடிஷ் சாலட் இருக்குது. இந்த சைடில் லெஃப்ட் பக்கம் போனவங்களுக்கு ஈட் வாட் யூ வாண்ட் அப்படின்றாங்க. ரைட் பக்கம் போனவங்களுக்கு டூ நாட் டச் த சாக்லேட் சிப் குக்கீஸ், தொடக்கூடாது. வேணும்னா ரேடிஷ் சாப்பிட்டுக்கோ, முள்ளங்கி கீரை சாப்பிட்டுக்கோ, சாக்லேட் சிப் குக்கீஸ் பார்க்கத்தான், சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் அந்த ரொம்ப தே கண்ட்ரோல் தேர், ரொம்ப வில் பவர் யூஸ் பண்ணி தே கண்ட்ரோல் தேர் டெம்டேஷன் டு ஈட் சாக்லேட் சிப் குக்கீஸ். இந்த பக்கம் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு 2 பேரும் வெளியில் வர சமயத்தில் தே ஆர் கிவன் அ வெரி டஃப் பசில். கியூப் மாதிரி இருக்கு, சுடோக்கு மாதிரி இருக்கு, சுடோக்யூப் அப்படின்னு பேர். இந்த பசிலை கொடுத்து சால்வ் பண்ணு அப்படிங்கிறாங்க. 4 நிமிஷம் தான் தாங்குறாங்களாம். சாக்லேட் சிப் தொடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டவங்க. சாக்லேட் சிப்ஸ் சாப்பிட்டுக்கோ, எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லப்பட்டவங்க 20 நிமிஷம் ட்ரை பண்ணுறாங்க. 5 times they are able to sustain stamina. அவங்க வில் பவர் டெப்ளீட் ஆலயம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இன்ஃபேக்ட் this willpower depletion thing has also been identified in animals. ஒரு டாகை வந்து சிட் அப்படின்னு ஆர்டர் பண்ணி, டாக் இஸ் அன் ஆக்டிவ் அனிமல், அதை சிட் அப்படின்னு ஆர்டர் பண்ணி, அல்லது அது பக்கத்தில் ஒரு அதுக்கு பிடிச்ச ட்ரீட் ஒன்று கொடுத்து டோன்ட் ஈட், நான் சொல்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த கண்டிஷனிங் பண்ணிவிட்டு அதோட வில் பவரை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அக்ரெசிவ் டாக் பக்கத்தில் கொண்டு போய் விட்டா கண்ட்ரோல், இந்த மாதிரி வில் பவர் டெப்ளீட் ஆகாத டாக் புத்திசாலித்தனமாக அக்ரெசிவ் டாக் கிட்ட வாலாட்டிட்டு அப்படியே போயிடுமா. பட் இந்த வில் பவர் டெப்ளீட் ஆன டாக் அக்ரெசிவ் டாக் கிட்ட முறைச்சிக்கிண்டு இட் வில் பி டூயிங் ஃபூலிஷ் திங்ஸ் லைக் அப்ரோச்சிங் அன் அக்ரெசிவ் டாக் அண்ட் ரிஸ்கிங் பீங் பிட்டன். ஏதோ புத்தி கண்டு போச்சுரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இட் வில் பிஹேவ். அகெயின் த தியரி ஹியர் இஸ் your willpower is a finite resource. தேவையில்லாத தவறான விஷயங்களுக்கெல்லாம் அதை நீங்கள் கண்ட்ரோலுக்காக உபயோகிச்சிங்கன்னா உங்கள் வில் பவரை, நிஜமாவே தேவைப்படுற சமயத்தில் யூ வில் நாட் ஹாவ் எனஃப் வில் பவர் லெஃப்ட். அதனால்தான் யூஸ்வலாக மிட் நைட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு குண்டாயிக்கிறோம். நாள் ஃபுல்லாக வில் பவரை வச்சு இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தவங்க நைட்டு ஃப்ரிட்ஜை திறக்கும் போது, தண்ணி குடிக்க திறக்கும் போது we see the ice cream and we take scoops of it. Anyway, both of these theories hold some truth in them, but there are some counter proofs that have been offered by scientists and researchers saying இல்லப்பா இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தப்பு அப்படின்னு. So I will leave it to you to decide whether you want marshmallows now or chocolate chip cookies later. Thank you.